Hi guys, welcome back to the Real Cricket Fan YouTube channel. So இன்னைக்கோட வீடியோவில் நம்ம இந்தியா vs நியூசிலாந்து மேட்ச் த ஃபைனல் ஆஃப் திஸ் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் மேட்சோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரிக்கெட் பற்றின டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய இன்ஸ்டாகிராம் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் அகமதாபாத். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா எந்த ஐசிசி ஃபைனல்ஸோ இல்லை எந்த ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் ஹோஸ்ட் பண்ணாலே அதோட ஃபைனல் கண்டிப்பாக அகமதாபாத்தில் தான் இருக்கும். அன்டில் ஆர் அன்லெஸ் பாகிஸ்தான் வரும்போது மட்டும்தான் அது வேற எங்கேயாவது ஒரு நியூட்ரல் வென்யூக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. வித் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் 1,32,000 சீட்ஸ், ஒரு எப்படி சொல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லலாம். பிச் ரிப்போர்ட் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இப்போ இருக்க ரீசெண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஹைபிரிட் பிச்சை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. வித் 70% ரெட் சாயில் அண்ட் 30% பிளாக் சாயில். ஸோ இந்த 70% ரெட் சாயில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஓவராலாக ஒரு கன்சிஸ்டன்ட் பவுன்ஸ் இருக்கும் அண்ட் ஏர்லி ஆன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பவுலர்ஸ் லைக் இப்போ நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பும்ரா, அவங்க சைடில் இருக்க மேட் என்ட்ரிலாம் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பட் ஓவராலாக பேட்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் பேரடைஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பவுன்ஸை கரெக்டாக கணிச்சு விளையாடுற பேட்டர்ஸ்க்கு பால் நல்லா பேட்டுக்கு வரும். ஸோ ஹை ஸ்கோரிங் ரன்ஸும் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பவுலர்ஸ் டாக்டிக்கலாக விக்கெட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸ்பின் ஃபேக்டரிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவராலாக பெருசாக சிக்னிஃபிகன்ட் டர்ன் எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஸ்லைட் அமௌண்ட் ஆஃப் டர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே அந்த 30% பிளாக் சாயில் கொடுக்குற அந்த ஸ்கிட்டினஸ்னால தான் அந்த டர்ன் இருக்கும் அப்படின்றதா பிச் கண்டிஷன்ஸாக இருக்கும். பிளேயிங் கண்டிஷன்ஸ் இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவராலாக ஒரு லைட்னிங் ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லலாம். கிராஸை கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் பண்ணி வச்சிருக்காங்க. அதிகமாக இருக்கிற கிராஸை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வித் த சர்ஃபேஸோட கிராஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல ஒரு லைட்னிங் ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. மோரோவர் ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் இங்கே எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 75 மீட்டர். ஸோ ரொம்ப குட்டி கிரவுண்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெரிய, அதாவது கிரவுண்ட் சைஸாக சொல்கிறேன். ஓவரால் கெப்பாசிட்டியாக பெரிய கிரவுண்ட் முதலே சொல்லிட்டோம். கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் படி ரொம்ப சிறுசு பெருசுன்னு சொல்லாமல் ஒரு மாடரேட் டு பிக்கர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கொயர் பவுண்டரிஸ் கொஞ்சம் குட்டி வித் 65 to 66 மீட்டர்ஸ் தான் இருக்கு. அதிகபட்சம் மேக்ஸிமம் கொஞ்சம் ஸ்கொயர்ல ரன் அடிக்கும் போது கொஞ்சம் ரன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மூவிங் ஆன், இங்கே டியூ ஃபேக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 8:30 ஆர் ஒரு 9 o'clock அப்புறம் கண்டிப்பா டியூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா ஒரு லைட் லேயர் ஆஃப் டியூ தான் இருக்கும் அப்படின்றத ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ அந்த டியூ வரதுனால டாஸ் டிசிஷன் இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சேஸ் பண்ண பார்க்கணும் அப்படின்றதான் டாஸ் டிசிஷன். பட் ஸ்டில் இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 50-50 கால் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இந்தியா சேஸ் பண்ணி எந்த மேட்ச்மே ஜெயிக்கலன்றதுனால அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண நினைக்கலாம். ஆனா அப்புறம் டியூ ஃபேக்டர் நியூசிலாந்து அசிஸ்டன்ஸ் கொடுத்துருமோ அப்படின்னு நினைச்சு அவங்க சேஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு ஒருவேளை டியூ வராம போனாலோ இல்ல டியூ வந்தாலுமே சேசிங் ப்ரெஷரை டேக்கிள் பண்ண முடியாம இந்தியா தோத்தாலும் கஷ்டம் ஆயிரும். ஸோ கண்டிப்பா ஒரு 50-50 கால் தான். எனக்கு தெரிஞ்சு பர்சனலா பேட்டிங்கே சூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் சேஸ் பண்றது டியூ ஃபேக்டரும் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் டாஸ் டிசிஷன் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு. ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரிங் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனிதிங் அபவுட் 200 சிம்பிள் டெம்ப்ளேட் தான். ஸோ இப்போ எல்லா மேட்ச்க்குமே இந்த டெம்ப்ளேட் வந்துருச்சு, 200 மேல அடிக்கணும் அப்படின்ற டெம்ப்ளேட். ஸோ கண்டிப்பா 200 மேல அடிச்சு டிஃபெண்ட் பண்ண பார்க்கணும், இல்லைன்னா அவங்க 200க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்கணும். மூவிங் ஆன், பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேம் டீம் தான். எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. என்னோட பர்சனல் சேஞ்ச் நான் அப்பட்லன்னு சொல்லிட்டே இருக்கிறது வந்து, அபிஷேக் சர்மா டிராப் பண்ணிட்டு ஒரு வாஷிங்டன் சுந்தர் விளையாடுங்க, அந்த 6th பவுலிங் ஆப்ஷன் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது அவங்க செய்யற மாதிரி இல்லை. ஃபைனலே வந்துருச்சு, கண்டிப்பா டிராப் பண்ண மாட்டாங்க. போன போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சஞ்சு சாம்சன் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அபிஷேக் சர்மா வந்து நாங்க நல்லா we are taking good care of him. ஸோ அப்படின்லாம் சொல்லும்போது கண்டிப்பா அவரை டிராப் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தெரியல. ஸோ சேம் 11 தான் இந்தியா விளையாடுவாங்க. ஃபைனலி வின்னிங் ப்ரெடிக்ஷனுக்கு முன்னாடி இந்த மேட்சோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு நிறைய பிளேயர்ஸ் சூஸ் பண்ணணும்னு நினைச்சாலுமே இந்தியால இருந்து எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் கோயிங் டு பி டூபே. ஏன்னா 2024 T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்லையுமே ஒரு நல்ல நாக் விளையாண்டாரு. ஸோ இஸ் பின் டெலிவரிங் இன் கிரன்ச் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். எஸ் பாண்டியா இஸ் தேர், பும்ரா த சீட் கோட் இஸ் தேர். இருந்தாலுமே டூபே ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் மேக் பண்ணுவாரோ அப்படின்னு தோணுது. நான் பர்சனலா இந்த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் நம்ம சேனல்ல சூஸ் பண்ணா டூபே எடுத்ததே இல்லை பெரிதளவுல. பட் இந்த வாட்டி எனக்கு ரொம்ப கட் ஃபீலிங்ல டூபே அப்படின்னு சொல்றேன். அண்ட் நியூசிலாந்துல இருந்து கிளியரா எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி இந்த டூஓ ஆஃப் டிம் சைஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலன். அதுல நான் சொல்றது ஃபின் ஆலன் அப்படின்னு நினைக்கிறேன். போன செமிஃபைனல்ல பாத்தீங்கன்னா ஒரு 33 பால் செஞ்சுரி, செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அதாவது சிம்பிள், ஒரே லாஜிக் தான், ஹிட் ஆர் மிஸ் தான். அவர் அடிச்சாருன்னா இந்தியா காலி, அவர் அடிக்கலன்னா நியூசிலாந்து காலி அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நியூசிலாந்து இஸ் கோயிங் டு பி ஃபின் ஆலன். ஃபைனலி வின்னிங் ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செம்ம டைட் க்ளோஸ் என்கவுண்டர் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா ஒரு ஒன் சைடட் அஃபேரா இருக்க வாய்ப்பே இல்லை. அன்டில் ஆர் அன்லெஸ் அந்த ஃபின் ஆலன் அண்ட் டிம் சைஃபர்ட்டுக்கு பட்டு அவங்களுக்கு வேணா ஒன் சைடட் அஃபேரா இருக்குமே தவிர இந்தியா ஒன் சைடடா அதை ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலுமே இந்தியா கண்டிப்பா ஜெயிக்கணும்ன்ற எக்ஸ்பெக்டேஷனோட ஐம் கோயிங் டு கிவ் an edge of 60% or ஒரு 65% ஃபார் இந்தியா அண்ட் 30 to 35% ஷுவர்லி
மேபி 35-40% அப்படின்னு சொல்லலாம் ஃபார் நியூசிலாந்து. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் மீட் யூ ஃபார் திஸ் மேட்சோட ரிவ்யூ. அண்டில் தென் பை கைஸ்.